வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. நேற்று இதயத்துல்லா சார் அவங்களோட ஹெல்ப்பால அவங்க உதவியால மனித வளத்துறை அமைச்சர் அவர்களை போட்டித் தேர்வர்கள் சார்பாக ஓயாமல் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற கலீல் பாஷா மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ரங்கசாமி சார் இவங்களோட போய் சந்திச்சோம். அது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மாதிரி நிறைய முறை மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அபிஷியல்ஸ் மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறோம். இந்த சந்திப்பு ரொம்ப நிறைவா இருந்தது. தேர்வர்கள் சார்பாக அனைத்து கோரிக்கைகளும் எல்லா கோரிக்கைகளும் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் சேமெடுத்து ரொம்ப கேட்டாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி செஞ்ச கேட்டாங்க. இங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நாங்க பண்றோம். அதுக்குரிய லெட்டரை இப்ப குரூப் 1 ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி கேட்கும்போது அதுக்குரிய லெட்டரே டைப் ஆயிடுச்சு. அது மாதிரி விரைவில் ஏன்னா அடுத்த மாசம் நோட்டிபிகேஷன்ஸ் வருது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால விரைவில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சந்திப்பு ரொம்ப கார்டியலா இருந்தது. ஸோ தேர்வர்கள் எல்லா கோரிக்கைகளும் ஒவ்வொன்றையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன் பண்ணணும், பிஎஸ்டிஎம்ல இருந்து ஏன் பிஎஸ்டிஎம்ல சரியாக மிகச்சரியாக அமல்படுத்தணும், தமிழ் மீடியத்துல எழுதணும், அதுக்கப்புறம் பேப்பர் எவாலுவேஷன் ஒழுங்கா இருக்கிறது கிடையாது. ஸோ இது போன்ற நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம்ல. ஸோ இது போன்ற உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாவோட கேட்டாங்க. அதற்கு உடனே ஆவண செய்றேன் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா இப்ப இம்மீடியட்டா பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதனால இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம வலியுறுத்தினோம். ஸோ கண்டிப்பா இந்த முறை நிறைய ரீஃபார்ம்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் பகிரவும். ஸோ இன்னும் இதை தொடர்ச்சியாக பண்ண இப்போ இன்னையோட முடியலை. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எங்க அலுவலகத்துல என்ன இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலான் இருக்கோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம் கிட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது பாலிசி டெசிஷன்ஸ். அதனால சிஎம்ஓ இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குவிக்கா நடக்கும். அதே மாதிரி அஃபீஷியல்ஸ்டையும் இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுக்கு அடுத்து அவங்கள்ட்ட ஃபைல் அஃபீஷியல்ஸ்ட தான் போகும். ஸோ கண்டிப்பா இந்த முறை நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.